ஐயோ! இந்த வானதிக்கு வேற உண்மை தெரிஞ்சிருச்சா? இனி இந்த வானதியோட வாயு சும்மாவே இருக்காது அப்படின்னு நெனைக்கிறவங்க, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வானதி பாண்டிய லவ் மட்டும் தான் பண்றாங்க. இன்னும் கல்யாணம் பண்ணிட்டுலாம் வரவே இல்ல. கல்யாணம் மட்டும் பண்ணிட்டு வந்துருச்சுன்னா, இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையுமே மொத்தமா பிரிச்சு விட்டுரும் போல இருக்குது. இப்போ நிலா வந்து பேசினது ஆரம்பத்துல சொன்னது எல்லாமே தப்பு தான். சோழன வந்து கல்யாணம் பண்ணிட்டேன், மேரிட் அப்படின்னே சொல்லலாம். சரி இப்போ சேரன் அண்ணனும் அதே மாதிரி கல்யாணத்துல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்லணும்னு அவசியமும் கிடையாது. நம்ம குடும்பத்த மீறி இன்னொரு ஆள்கிட்ட சொல்லணும் அவசியமும் கிடையாது. ஸோ ஆக மொத்தத்துல நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்ப கடைசில பார்த்தீங்கன்னா, மொத்த குடும்பமும் சண்டையில வந்து நிக்குது. இதுல மெயின் வில்லியா இந்த வானதி தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிலாவ பார்த்துட்டு எனக்கு மாமியார் மாரி இதுல அட்வைஸ் வேற பண்ணது என்னமோ ஃபேக்கு கல்யாணம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஸோ பார்க்கும்போது எனக்கே கடுப்பாச்சு. ஸோ இப்போ அடுத்து வானதி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாண்டிகிட்ட இத பத்தியே பேசி சண்டை போடுவாங்க. நிலாவ இனி அந்த வீட்ல இருக்கும்போதெல்லாம் கரைச்சு கொட்டிட்டே இருப்பாங்க. ஒருவேளை வானதி கல்யாணம் பண்ணி வந்துட்டாங்க அப்படின்னாலும் கூட, நிலாவ பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பாங்க போல இருக்கு. அதுக்கு பாண்டி பேசாம வானதிய கல்யாணம் பண்ணாமலே இருக்கலாம். எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சீன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். இப்போ சோழன் வந்து ராகவ் கிட்ட போயிட்டு, உங்க உனக்கு உன்னோட ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வந்தான் அப்டின்னா, நீ இந்த மாரிலாம் லவ் டார்ச்சர் பண்ணுவியா? ஏன்டா டேய்! அது என் ஒய்ஃப்டா, என் பொண்டாட்டிடா அப்டின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. இனிமே நிலா பக்கம் நீ தல வச்சு கூட படுக்கக்கூடாது. இவ வீட்ல வந்து அவ்ளோ சண்ட போடுறா. இருந்தாலும் நாங்க இன்னும் டிவோர்ஸ் வாங்கலைல. கணவன் மனைவியா தானே இன்னும் இருக்கிறோம். நாங்க டிவோர்ஸ் குடுத்துருவோம்னு நீ நெனைக்கிறியா? நிலாவோட மனசுல நான் தான் இருக்கேன். அத புரியாம நீ அவகிட்ட இப்டி பேசிக்கிட்டு இருக்கிற. அப்படியே இருந்தாலும் நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு. அடுத்தவன் பொண்டாட்டிக்கிட்ட நீ பண்ண இப்படிலாம் பேசியிருக்கியே, உன்னையெல்லாம் சும்மா விடலாமா? உன்னைய கண்டிப்பா போலீஸ்ல தான்டா பிடிச்சு குடுக்கணும். ஒரு பொண்ணு டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு கோர்ட்டுக்கு போயிருந்தா, உடனே நீ இப்படிலாம் வந்து பேசுவியா? அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து பயங்கரமா அடிச்சு விட்டுறாரு. ஸோ மறுநாள் காலையில வந்து அ எல்லாருமே வந்து யாருமே எதுவுமே பேசாம அவங்கவங்க பாட்டுக்கு தான் இருக்கிறாங்க. சேரனும் வீட்ல எதுவுமே சமைக்கல. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நம்ம சொல்லியிருக்க கூடாதோ! இப்போ நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட போய் இப்படி சொன்னதுனால தான் வீட்ல இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சா? இந்த வானதி வேற வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போயிருச்சு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கத்துல உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. நிலா இருந்துட்டு இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த விஷயம் வானதிக்கும் தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா இந்த வானதி வாய வச்சுட்டு சும்மா இருக்கவே இருக்கவே மாட்டா. இப்ப என்னதான் பண்றது? இத எப்படிதான் சரி பண்றது? அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஆரம்பத்திலேயே கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்காது. இப்போ சோழன் வந்துட்டு நிலா கிட்ட பேசுறாங்க. நான் ராகு கிட்ட போயிட்டு பேசிட்டேன். அவங்க இனிமே உங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல நான் திரும்பவும் அந்த ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போறதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல நீங்க போங்க. அவன் ஏதாவது சொன்னானா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல அவன் கேட்ட கேள்விக்கு எனக்கு திருப்பி ஆஃபீஸ்க்கு போறதுக்கு விருப்பமே இல்ல. ஆஃபீஸ்ல எல்லாருக்குமே இத பத்தி தெரிய வந்திருக்கும். என்னைய எப்படி பார்ப்பாங்க? எனக்கு ரொம்ப கேவலமா இருக்குது. நான் திருப்பி போகவே மாட்டேன் ஆஃபீஸ்க்கு. எனக்கும் ராகவுக்குள்ள மட்டும் நடந்தது. இப்ப எல்லாருக்குமே தெரியிற மாதிரி ஆயிருச்சு. அதனால ராகவ் வந்து கண்டிப்பா ஆஃபீஸ்ல இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே சொல்லவும் செய்வான். நான் அவன இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. எனக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு நான் வார்ன் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப இவ்வளோ விஷயங்கள் சொன்னதுனால அவன் என்னை எப்படி மதிப்பான்? என்னைய அவ்வளோ கேவலமா பேசினான். இனிமே நான் வந்து அந்த ஆஃபீஸ்க்கு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல நிலா நான் போய் பேசிட்டு வந்துட்டேன். நீங்க போறதும் போகாததும் உங்களோட விருப்பம். பரவால்ல நிலா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இப்போ நிலா இருந்துட்டு வீட்ல இதே டென்ஷன் குறையாம தான் இருக்கிறாங்க. அப்போ சோழன் வந்துட்டு சேரன் வந்து சோழன்கிட்ட பேசுறாங்க. "டேய் சோழா நான் பண்ணது தப்பு தான்டா. இன்னொருத்தவங்ககிட்ட போய் இப்படி சொல்லியிருக்க கூடாது. நான் பண்ணது தப்பு தான்டா. அது மட்டும் இல்லாம, அது நீங்க 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம். உங்கள பத்தி நான் சொல்லிக்க கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. "அதான் சொல்லி முடிச்சுட்டேல்ல. கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா, கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அதோட நிறுத்தியிருக்கலாம்ல. இவ்வளோ தூரம் எதுக்கு சொன்ன? அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுல. இனி இந்த வானதிக்கு வேற தெரிஞ்சுச்சு. அந்த வானதி எவ்வளோ வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் பேசிட்டு போகுது. நீயும் தானே கேட்டுட்டு இருந்த. எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அவ்வளோதான். என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது" அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்காங்க. அந்த நேரம் பாண்டி வராங்க. பாண்டி இருந்துட்டு வானதி என்னடா தப்பா பேசுச்சு? உண்மைய தானே பேசுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னைய என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டும்டா. ஆனா நிலாவ அந்த மாரி ஃபேக் அது இதுன்னு சொல்லி சொல்றா. அது மட்டும் இல்லாம, நிலா என்னைக்கு மாமியார் மாரி நடந்துக்கிட்டா உன் பொண்டாட்டி உன்னோட வானதி கிட்ட? என் பொண்டாட்டினா எல்லாருக்கும் அப்படி இளக்காரமா இருக்கு அப்படிதானே? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம, பொண்ணு என்ன சூழ்நிலையில இருப்பா அப்படின்னு சொல்லி கூட பார்க்காம, சேரனனும் சரி, வானதியும் சரி இப்படி பேசிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. நிலாவ பத்தி என்னடா தெரியும்? உங்க எல்லாருக்கும் நிலா பத்தி என்ன தெரியும்? அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாண்டி இருந்துட்டு நான் வானதி கிட்ட
சொல்லிட்டேன், திட்டிட்டேன். இனிமே அவ அப்படிலாம் எதுவுமே பேச மாட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கல்யாணம் என் என் பொண்டாட்டியாவது, நிலாவையாவது நான் கல்யாணம் பண்ணிட்டு ஃபேக்கோ ஏதோ நாங்க கல்யாணம் பண்ணி சட்டப்படி ஒரு கணவன் மனைவியா இருக்கிறோம். அந்த பிள்ளை உன்னைய லவ் மட்டும் தான் பண்ணுது. அதுக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள வந்து எல்லாரையும் என்ன பேச்சு பேசுது. நாளைக்கு இத நீ கல்யாணம் பண்ண அப்படின்னா, வீட்ல வந்து என்னலாம் பண்ணும்? ஒருவேள நிலா என் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் கூட, உன் பொண்டாட்டி வந்து சாரி உன்னோட அவ வந்து வானதி வந்து பேசி பேசியே எங்கள பிரிச்சுட்டுருவான்னு நெனைக்கிறேன், அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பாண்டி இருந்துட்டு, "இல்லடா அவ வந்து என்ன இதுல கோவத்துல பேசுறா? என்னைய வந்து நீ அடிச்சல்ல அந்த கோவத்துல தான் பேசிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "வாய மூடிருங்கடா எல்லாரும். என்னோட வாழ்க்கைன்னா எல்லாருக்குமே தொக்கா போச்சு இல்ல? அதனால தான் எல்லாருமே வந்துட்டு இஷ்டத்துக்கு விளையாண்டுட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்கிட்ட தான் விளையாடுறீங்க. என்னோட போய் தொலையட்டுன்னு விட்டோம் அப்படின்னா, இப்ப நிலாவையும் சேர்த்து வம்புக்கு இழுத்து விட்டுருக்கீங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா நிலா வந்ததுக்கப்புறமா, வெளியில எந்திரிச்சு வந்ததுக்கப்புறமா சேரன் வந்து, "சாரி நிலா, என்ன மன்னிச்சிருப்பா. நான் தெரியாம சொல்லிட்டேன். நான் சொல்லியிருக்க கூடாது தான். இதே இது அ அவங்க கேட்டாங்கன்றதுனால தான் நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஆனா அப்படி சொல்லியிருக்க கூடாது. என்னைய மன்னிச்சிருப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நிலா இருந்துட்டு, "இல்லண்ணே, உங்களுக்கு கூட பிறந்த தங்கச்சி இருந்தா, தங்கச்சியோட வாழ்க்கையில என்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்க இப்படித்தான் சொல்லுவீங்களா அடுத்தவங்க கிட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அப்படிலாம் இல்லப்பா. என்னைய மன்னிச்சிருப்பா. நான் வந்து தெரியாம சொல்லிட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அதத்தானே நானும் சொல்லிட்டுருக்கிறேன். நீங்க வேற யாராவது உங்க கூட பிறந்த தங்கச்சியா இருந்தா, நீங்க வேற யார்கிட்டயாவது இந்த மாரிலாம் சொல்லுவீங்களா? என்னைய பார்த்தா எல்லாருக்குமே அப்படிதானே இருக்குது. இனிமே நான் இந்த வீட்ல இருக்கிறது சரியா படலன்னு எனக்கு தோணுது. அதனால நான் இந்த வீட்ல இருந்து நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பல்லவன் வந்துட்டு, "என்ன என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? எதுக்கு நீ வீட்ட விட்டு போகணும்?" அப்படின்னு சொல்லி சொல்றீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா, இந்த வீட்ல இருக்கிறதுக்கு எனக்கு என்னடா உரிமை இருக்குது? அதான் எல்லாருமே சேர்ந்து ஃபேக் மேரேஜ்ன்னு சொல்லிட்டீங்கல்ல. இனிமே நான் இந்த வீட்ல எதுக்காக இருக்கணும்? நான் தான் ஆரம்பத்திலேயே இந்த வீட்ட விட்டு போறேன்னு தானே சொன்னேன். அப்பயே போயிருந்தேன்னா, இப்ப இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல. தேவையில்லாம யாரும் என்னைய இப்படி பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்லன்னு" சொல்லிட்டு பாண்டிய பார்த்து சொல்றாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, "வானதி பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. அவ எப்பயுமே அப்படிதான் வாய்க்கு வந்த மாரி பேசிக்கிட்டு இருப்பா. நான் அவள சொல்லி வச்சுர்றேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "சொன்னாலும் சொல்லாட்டாலும் வானதி சொன்னது தானே உண்மை. இது ஃபேக் மேரேஜ் தானே. அது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு என்னைக்கு நான் மாமியார் மாரி நடந்துக்கிட்டேன். இந்த வீட்ல நீங்க எல்லாருமே என்னைய தானே தாங்குறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா, ஒரு கல்யாணங்கிறது உண்மையான கல்யாணமே இல்ல. எனக்கு போய் இவ்ளோ நீங்க அங்கீகாரம் குடுக்குறீங்களேன்னு சொல்லிட்டு, வானதி சொல்றதுலயும் உண்மை இருக்குதுல்ல. இனி இந்த வீட்ல இருக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. நான் ஆரம்பத்திலே இந்த வீட்ட விட்டு போயிருந்தேன் அப்படின்னா, எனக்கு மானம் மரியாதையாவது மிச்சமாயிருக்கும். இப்ப அதுவும் கிடையாது. என்னோட கேரக்டரையே மொத்தமா கேவலமா பேசுற நிலைமைக்கு எல்லாருமே சேர்ந்து என்னைய தள்ளிட்டீங்க. நான் வந்து பல்லவன் வந்து கேட்டதுனாலயும், இந்த வீட்ல ஒரு அன்பான சூழ்நிலை, ஒரு சேஃப்டி இருக்கு, பாதுகாப்பு இருக்குன்னு நெனச்சு தான் நான் இங்க இருந்தேன். அப்படி இல்லைன்னா, நானு சோழன கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கப்பயே நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்க மாட்டேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய சொல்றாங்க. அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இனிமே நான் இங்க இருக்கிறது சரியா வராதுன்னு நெனைக்கிறேன். அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே பல்லவன் வந்துட்டு, "என்ன நீங்க இப்படி இப்படி பண்றீங்க? அந்த வானதி பேசுனதுக்கா நீங்க இப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் இல்லடா, எனக்கு இங்க இருக்கிறதுக்கு உரிமை இல்ல அப்படின்னு அண்ணனே வந்து நெனச்சு தான சொல்லியிருக்கிறாங்க. அதனால நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன்." அப்படின்ற மாதிரி வ நம்ம நிலா வந்து அந்த வீட்ட விட்டு கெளம்புறாங்க. பாப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.